போய் வாங்கிட்டாங்க. வரலட்சுமி நோம்பு வருது இல்லையா, அதுக்கு வந்து வரலட்சுமி நோம்புக்கு வந்து வாழைத்தாறு பறிக்க வந்திருக்கும். இது இன்னும் 3 days இருக்குல்ல. வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அன்றைக்குள்ளே பழுத்துடும் நினைக்கிறேன். நம்ம கொல்லையில் விளைஞ்சது தான் நம்ம வரலட்சுமி தாய்க்கு வைக்க போகிறோம். வாங்க. அப்புறம் காய் பறிக்கணும், முருங்கைக்காய். மழை பெஞ்சதால மழை, அதனால் செடி வந்து பூவும் பிஞ்சுமாக உள்ளது. இது பார்க்கறதுக்கு தான் முத்தல் மாதிரி இருக்குது, ஆனால் பட் நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இதெல்லாம் வீட்டுக்கு வச்சுக்கலாம் நம்ம. எப்படி குளுமையாக இருக்குல்ல. இந்த நேச்சுரல் பேர்ட்ஸோடைய சவுண்ட் கேளுங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதான். ஓ, சீக்கிரம் வாங்குங்க. அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பறிப்பாங்க. என்னாலே இதெல்லாம் பறிக்கணும். ஹெட்டில் டேலுக்கு பாருங்க, 2 டேலுக்கு வாங்க. அது இன்னொன்று இருக்கு பாருங்க, அந்தாண்டு லாஸ்ட்டில் நடுவில் இருக்கிறது பிஞ்சு. பிஞ்சு இந்தாண்ட இதில் இருக்கு பாருங்க. அப்படியே வளைக்கிறோம் பாருங்க. 3மே முத்தல் தான், 4மே முத்தலும் பறிக்கணுமா? பறிங்க, முத்தல் நல்லா இருக்குங்க, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணி. டேஸ்ட்டு நல்லா பிஞ்சு மாதிரி தான் இருக்கும். அந்த மரத்தில் 2 இருக்கு. அதுதான் பாப்பா கொஞ்சம் ட்ரைனிங் போயிருந்தா தெரிஞ்சுக்கலாம். கீழே நட்டு பார்க்கலாம். இந்த பக்கம் 500 தள்ளு, இந்த பக்கம் 500. இருவரேன் செல்ல நட்டு பார்க்கட்டுமா? ஊறுது. பார்த்து பார்த்து தாண்டி
வேறு பக்கமும் வருதுல்ல. என்ன சலிச்சுப்பாங்களா என்ன இந்த பருத்திக்கு அது பேர் ஆண் பூவாம். இது இது மகரந்தம். அந்த பூ அது ஆண் பூ. அதான் ஆண் பூவா. அதுலேருந்து எடுத்தோம். அதுலேருந்து எடுத்து நடுவில் இருக்கும் போல் இந்த இருக்குது நடுவில் வந்து கிள்ளிக்குவோம். இந்த நடுவில் இருக்கிறத எடுத்து கிள்ளிப்பாங்களாம். கிள்ளி எடுத்து இதை சலிச்சு எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம மாவு சலிக்கிற சல்லடையால். இதாக பாருங்க பூ. இந்த பூ இப்போ இதை எடுத்து என்ன பண்ணணும்? இந்த பூ எடுத்து இந்த மாவு எடுத்து அப்புறம் அங்கே பெண் பூ தடவை பூன்னு பெண் பூவில் தீட்டு வாங்கலாம். தடவுனா தான் அது வந்து காய் பிடிக்கும். ஓ காய் பிடிக்கும். இந்த பருத்தியில் எவ்வளோ வருது வேலை. வேலை நிறைய வேலை. இதெல்லாம் பெண் செடி. ஓ ஆண் செடினா ஆண் செடி அங்கே இருக்கு. ஓ தனித்தனியாக இருக்குங்களா? பக்கத்துலேயே வைக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் ரவுண்டாக பெண் செடி போட்டாச்சு தனியாக அந்த அதான் நல்லது. தெரியாமல் இருக்கும். இது சோளம் மாறுதி கணக்குதா? மோட்ரு அவங்களுதா? அந்த தண்ணியாதே குடிக்கிறியா? அதே ஒரு செப்பல் போட்டு வந்துட்டாங்கடா. அங்கே போய்க்கிறாங்க. செருப்பு நான் போட்டு வந்துட்டேன். ஸ்னேக் இருக்கும்னு சொன்னோம். அது அப்புறம் பறிக்க எப்படி பறிக்கும்? அது தெரியலையே. தெரியவில்லையே. போய் நில்லாங்க. போய் சப்பல் கொடுங்க. ஏன் போய் நில்ல? போய் பயம் இருக்கு. விடுங்க. இப்போ இங்கே வரமா இல்லைங்க? எங்கே? இந்த இடத்துல வரப்பையா? இங்கே தான் அதிகமாக பில்லு இருக்குது. 10ஆம் தடவை நினைக்கலாம். இங்கே உள்ளார போய் இல்லை? எதுவும் இல்லை. அது செடி உள்ளார
எதுக்குள்ளேயாவது சுருட்டிட்டு வந்துச்சுன்னா மட்டும் பயம். பறிக்கணும் மாட்டேங்க. என்னைக்கு நாளைக்கு பறிக்கணுமா? இதில் விதை ஒரு முத்தின பூவாக இருந்தால் நம்ம விதை போட்டால் விதை முளைக்கும். அவர் சொல்லாமல் இருந்தாலும் நான் தைரியமாக ஏறிடும். அவர் சொன்னதுலேருந்து எனக்கு உள்ளே போகிறதுக்கு பயமா. சொல்ல வேண்டியது சொல்லியிருக்கேன். நான் சொல்லிப்போம் சீக்கிரம் விளையாடும். போகலாம். இது வந்து சாமந்தி. இது ஆண் பூ. இதெல்லாம் சோளக்கொல்லை. அங்கே வர டென்ஷன் ஆகிற எந்த தண்ணி குடிக்காம தண்ணீங்க போடுற தண்ணி நீங்கள் வேணா குடிங்க. அது என்ன ப்ளூ கலரில் இருக்குது. அப்புறம் இதில் ஓடலையா? அங்கே ஒரு இதில் திறக்கலையா? இதில் திறக்கலையா? அது என்ன? சோளக்காடு. இதுதான் ஆண் பூ சொன்னாங்க. ஒரு சோளம் அடிக்கலாமா? எங்கே இருக்குது? இதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் பல்கா இது அடிக்கலாம். இன்னும் ஒரு 2 அடிச்சுக்கலாம்.
ஸ்னேக் இருக்கும் என்று சொன்னார்கள்.